தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்களுடைய கடை வந்து அடுத்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. 7 ரூபாலேருந்து ஸ்டார்ட்டு. நம்ம ஸ்டார்டிங் டெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபாலேருந்து ஸ்டார்ட் சார். 149 ரூபாலேருந்து ப்ளூடூத் ஹெட்செட் வந்து கொடுக்குறீங்க. எல்லாமே சார்ஜர் ஐட்டம் தான். அப்படியே கடையை பார்த்தீங்கன்னா கசன்னு இருக்குது. ஹோல்சேல் கஸ்டமர் வராங்க, ரீட்டைல் கஸ்டமர் வர்றாங்க, சர்வீஸ்க்கு வர்றாங்க, ஸோ ஃப்ரான்ச்சைஸி கேட்டு வர்றாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா 90 காசு 4 ரூபா அவ்வளோதான் சார். அவ்வளோதான். அது ஃப்ரான்ச்சைசிக்கு வந்து 85க்குலாம் கொடுத்துருக்கோம். வெறும் 85 ரூபாய்க்கு 185. ஆமாம் சார். RGB லைட்டோட வந்துருக்கு. ஆமாம். இப்போ நீங்கள் பார்க்குற பாக்ஸ் ஐட்டம்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே MDF நேம் போட்டே வந்துடும். கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாரண்டி ஐட்டம் சார். வாரண்டி ஐட்டம் எல்லாமே வாரண்டி. சரி, ஹெட்செட் வந்து ஸ்டார்டிங் அதில் வெரைட்டி நிறைய இருக்குது. வெறும் 18 ரூபாலேருந்து கொடுக்குறாங்க. 18 ரூபாலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 64 ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். 64 அதிகபட்சமே. ஹெட்செட் வித் மைக்கோட. இது சாதாரண ஒரு கடையாக இருந்து இன்னைக்கு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 கடையாக வந்து ஃப்ரான்ச்சைசி மூவ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா 65 ரூபா ஹோல்சேல். 3-in-1 USB கேபிள் 65. உங்களுக்கு ஃபேன் ஐட்டம் தாங்க பாருங்களேன். இப்போ சம்மர் டைமுக்கு இது வந்து கிரீன் டைப்பு பாக்ஸ் ஐட்டம் எல்லாமே ஃபேன் ஐட்டம் தாங்க. 155 அந்த மாதிரி 155 அந்த மாதிரி ரேட் கொடுத்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் இருக்கவங்க மொபைல் டிஸ்பிளே ஃபிக்ஸ் வந்துருக்கோம். என்ன ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்களுடைய கடை வந்து அடுத்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து வரப்போகுது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான ப்ரைஸ் எல்லாம் சொல்ல போகிறோம். ரொம்ப ரேட்டு கம்மியாக கொடுக்க போகிறாங்க. ஃப்ரான்ச்சைஸிக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் எல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரே க்ரீன் ஏரியா இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்க ஓன் பிராண்டாகவே வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நிறைய பிராண்ட் வந்து இவங்க வந்து வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓன் பிராண்டே பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வர்றாங்க. நம்ம கூட ஜி இருக்காங்க. ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இதெல்லாம் அடுக்கிறதுக்கே 2 நாள் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுத்துருங்க. கண்டிப்பாக. ஸோ போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு சார். ஓகே. நம்மளுடைய MDF ஏற்கனவே நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருந்தோம். அதாவது ஓன் பிராண்ட் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். MDFன்றது ஃபுல் நேம் என்ன? மொபைல் டிஸ்பிளே ஃபிக்ஸ்ன்றது தான் சார். MDF கார்பரேட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் சார். ஓகே. கார்பரேட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம டேக் ஓவர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த 5 ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி அண்டு MDFோட ஓன் பிரான்ச்சஸும் வருது. ஆல்ரெடி வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது ஃப்ரான்ச்சைசி டிஸ்ட்ரிக்டில் சொல்லியிருந்தீங்க. இது வந்து சர்ப்ரைஸாக இன்னும் யாருக்கும் எதுவும் டிஸ்பிளே பண்ணாமல் வந்தோம். உங்கள் சேனல் தான் முத MDF வந்து ஆரம்பிக்கும் போது, மொபைல் டிஸ்பிளே ஆரம்பிக்கும் போது நீங்கள் தான் எங்களை முத இன்ட்ரோ பண்ணீங்க. ஆமாம். அதே அடிப்படையில் தான் பிராண்ட் எடுத்துன்னு வரும்போதும் உங்களுக்கு தான் சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷஸோட. கண்டிப்பாங்க. நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து மொபைல் டிஸ்பிளே ஃபிக்ஸ்க்கு வீடியோ போட்டதே நம்ம தான். ஸோ இப்போ வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க. அதனால் சென்டிமெண்ட்டாக நம்மளை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபுல்லாக க்ரீன் ஏரியா வச்சுருக்கீங்க. ஃபுல்லாக நம்மளுடைய பிராண்டு தாங்க. ஆமாம் சார். இதில் என்ன தெரிஞ்சு நம்மளுடைய நெக் பேண்டு சார். ஓகே. ப்ரோ டைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வெரைட்டி இருக்குது. 6 வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி, 6 மந்த் வாரண்டி. ஓகே. டிபெண்ட் அப்பான் த ப்ரைஸஸில். சரிங்களா? இப்போ நம்ம கொடுக்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸஸ் தான் இப்போ கோடிங் கொடுக்குறேன். ஓகே. சரிங்களா? இது இல்லாமல் நம்மளுடைய ஓன் பிராண்டில் வந்து ஃப்ரான்ச்சைசிக்கு வந்து ஸ்பெஷல் ரேட் இருக்குது. கொள்முதல் விலைன்னு ஸ்பெஷலாக கொடுக்குறீங்க. ஆமாம், கொள்முதல் விலைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா என்ன காஸ்ட்டுக்கு லேண்டிங் ப்ரைஸ்ன்னு வருதோ அதை பீஸ் டு பீஸ் அப்படி கொடுக்குறோம். சரிங்களா? என்ன காரணம்னா ஃப்ரான்ச்சைசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பாண்டிங்கில் அவங்க வராங்க. அதில் ஷேர் பேட்டர்ன் இருக்குது. ஓகே. சரிங்களா? அது ஷேர் பேட்டர்னை பற்றின விளக்கம் வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு ஸ்டோர் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரான்ச்சைசி நம்பர் நம்ம தனியாக கொடுத்துடலாம். அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் உள்ள போயிடலாம் சார். இப்போ லான்ச்சிங் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வெரைட்டி கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் 1 இயர் வாரண்டி உள்ள ப்ராடக்ட். ப்ரீமியம் செக்டாரும் இருக்குது, மீடியம் செக்டாரும் இருக்குது. பீப்புள் அதாவது ஸ்போர்ட்ஸ் மேனுக்குன்னா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கான வெரைட்டியும் கொடுத்துருக்கோம். ரெகுலர் மேனுக்கு வந்து ட்ராவலர் இது மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மியூசிக் எப்படி லிசன் பண்ணுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெரைட்டியும் எல்லாருக்குமே இருக்குது. ஆமாம். லாங் லைஃபாக சார்ஜ் வேணும்னாலும் ஆமாம். லைஃபிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 days வந்து பேக்கப் இருக்கும். ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து கொடுக்குறீங்க? ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 149 ரூபாலேருந்து இருக்குது சார். 149 ரூபாலேருந்து ப்ளூடூத் ஹெட்செட் வந்து கொடுக்குறீங்க. இப்போ 6 மந்த் 1 இயர் வாரண்டி. அதுவும் சர்வீஸ் வாரண்டி இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ வந்து மதுரையிலே எடுக்கிறேன்னு வைங்களேன். அந்த கடையில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த ஹெட்செட்டில். ஸோ கஸ்டமருக்கு வந்து வேறு பீஸ் கொடுத்துடலாம். ஆமாம். ஸோ இப்போ அந்த கடைக்காரங்க வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா போதுங்க. ஆமாம். இது எப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கிட்டோட வரும். ஓகேங்களா? ப்ராப்ளம் ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் டேமேஜ் தான், அந்த பிச்சிடக்கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாது. அது மாதிரி இல்லாமல் கிளியராக ஏதாவது ப்ராப்ளம் ஒன் சைடு கேட்கல, இல்லை சார்ஜ் ஏறல, இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா
கிட்டோட எடுத்து வந்து கிட்டோட கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்ஸ் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டே கொடுத்துட்றாங்க. அப்படியே பீஸே பீஸ் டு பீஸே மாற்றி கொடுத்துட்றேன். ஓகே, இது வந்து மேக்ஸிமம் வந்து பெரிய பெரிய பிராண்டில் கூட பண்ணுறது இல்லை. கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் வந்து மொபைல் டிஸ்பிளேயோட எம்டிஎஃபோட பிராண்ட்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஹெட்செட் ஸ்டார்டிங் வந்து 140 கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் செக்ஷன். இதுவுமே வந்து நம்ம ஓன் பிராண்டு தாங்க. ஆமாங்க சார். பாருங்க ஓன் பிராண்டில் சார்ஜரும் வச்சுருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர் இதாங்களா? ஆமாம் சார். ஓகே, சார்ஜிங் செக்ஷன் பார்க்கலாங்களா? பார்க்கலாம் ஜி. ஃபுல்லாகவே வந்து அடிக்க வச்சிருக்காங்க. இது வந்து ரேப்பை ஒவ்வொரு மாடலுக்காக நான் ரேப் காட்டுறேன் சரிங்களா. அது இல்லாமல் உள்ள ஃபுல்லாக இருக்குது, வைக்க இடம் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, எல்லாத்தையும் ஹோஸ்ட் பண்ண முடியல. ஆமாம், இங்கே பாருங்க அப்படியே கடையை பார்த்தீங்கன்னா கசன்னு இருக்கு. ஹோல்சேல் கஸ்டமர் வராங்க, ரீட்டைல் கஸ்டமர் வராங்க, சர்வீஸ்க்கு வர்றாங்க, ஸோ ஃப்ரான்ச்சைஸி கேட்டு வர்றாங்க. குடோனும் ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, ஸோ இது என்னதுங்க? நம்மளுடைய MDF உடைய சார்ஜர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஆமாம், சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்லேருந்து 100 வாட்ஸ் வரைக்குமே நம்மள்ட்ட வெரைட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 13 வெரைட்டிங்க. ஓகே, இந்த 13 வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் வாரண்டி 1 இயர் வாரண்டியும் இருக்குது. ப்ராடக்ட் வைஸ் மாறும். ஃப்ரான்ச்சைசிக்கு ஹோல்சேலுக்கு வந்து ரெகுலர் பேக்கை போயிட்டே இருக்கும் எப்பயுமே. ஆமா, ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆமா, ஃபுல் பேக்கிங் போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகே, என்னென்ன தேவையோ அவங்க டைரக்டா வர தேவையில்லை, உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆர்டர் கொடுத்தாலே போதும். ஆமா சார், இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேரக்டா வரணும்னு ஆசைப்படுவோம். MDF அதுதான் விருப்பப்படுது. ஆமா, எங்களை பாருங்க. ஆமா, என்ன வச்சிருக்கோன்ற பாருங்க. ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து ஃபிசிக்கலா டச் பண்ணி அவங்க தொட்டு அதனோட எஃபெக்ட் என்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுக்கும்போது 10 பொருள் வந்து ஃபோன் காலில் போடுவாங்க. ஆனா நேரில் வரும்போது அது 20 குவான்டிட்டி ஆகும். ஒரு விதத்துல பிசினஸும் உண்டு, அவங்களுக்கும் அது சொல்லி தான் நாங்கள் தரோம். சரிங்களா? ஏன்னா ஒரு புரிதல் வந்து ஒரு பிஸ்னஸில் இறங்குறது பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ பாக்ஸ்ல என்ன வச்சுருக்கீங்க? இது அடுத்த ஐட்டம் ஸ்பெஷலு. இது வந்து பார்த்தீங்கன்னா TWS. ஆமாம் சார், ஏர்பட்ஸு TWS. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் வந்து நிறையா இருக்குது. உங்களுக்கு மாடல்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே மாடல்ஸு, நியூ மாடல்ஸு இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஏர்பட்ஸ் எல்லாம் உங்களுடைய ஓன் பிராண்டில் ஸ்டார்டிங் எல்லாமே ஓன் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சர்ப்ரைஸாக தான் வச்சுருக்கோம். இதோடைய ப்ரைஸ் டேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே கொஞ்சம் லாஸ்ட்டில் கண்டினியூ சொல்கிறேன். ஓகே, இப்போ தான் பாக்ஸ் இப்போ தான் உள்ளே வந்திருக்கு. ஓகே, சரிங்களா? இப்படி வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்க மாதிரி. ஆமாம் சார், வாட்டர் ப்ரூஃப் தான் சார். ஓகே, அதர் பிராண்டில் எந்த குவாலிட்டி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக கொடுக்கணுன்றதுக்காகவே ஓகே பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் வாரண்டி. குவாலிட்டிலேருந்து எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். 1 இயர் வாரண்டி. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, எல்லா ப்ராடக்ட்டுமே 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறாங்க. இதுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன்னு இருக்காரு. கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்க்குற பாக்ஸ் ஐட்டம்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே MDF நேம் போட்டே வந்துடும். சரிங்களா? நம்ம அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வெரைட்டினா அந்தந்த வெரைட்டியை மென்ஷன் பண்ணி நம்ம பாக்ஸ் அடித்து கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ நமக்கு வந்திருக்கதும் அப்படி தான் வந்திருக்கு. எல்லாமே சார்ஜர் ஐட்டம் தான். அது மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாக்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டக்கு 12 வோல்ட்டு 15 எல்லாமே சார்ஜர் தான். இது ஃபுல்லாகவே சார்ஜர் தான். இது வேப்பர் போயிட்டுருக்கு, வேப்பர் ஒர்க்கிங் போயிட்டுருக்கு. ஓகே, ஒர்க்கு ஆள் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது, வேலை பண்ண முடியல. பாருங்கள் எவ்வளோ கலைஞ்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக அங்கங்கே ஆமாம் கிடக்குது. ஒரு பக்கம் பார்சல் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் குடோன் லோடிங் ஆகிட்டுருக்கு. ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகே, இப்போ அது மட்டும் இல்லாமல் அதர் பிராண்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதர் பிராண்ட் எப்படி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் பிராண்ட் வந்து ஒரு வெரைட்டி இதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாரண்டி ஐட்டம் சார். வாரண்டி ஐட்டம் எல்லாமே வாரண்டி. சரிங்களா? 6 மந்த் வாரண்டி. SS பிரைட்ன்ற பிராண்டு 6 மந்த் வாரண்டி. சரிங்களா? இதில் என்ன ப்ரைஸ் வருதுங்க? ப்ரைஸ் கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் நிறையா இருக்குது சார். இப்போ நம்ம ப்ரைஸ் கோடிங் கொடுத்துடலாம். பட் கொடுக்குற கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்கு அப்புறம் 6 மந்த்துக்கு அப்புறம் அதே பிராண்ட் வேணுன்றாங்க, அதே கொட்டேஷன் வேணுன்ற போது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. சில டைமில் வந்து பிராண்ட் வைஸ் இப்போ இன்றைக்கி ஸ்டாக் இருக்குது, அடுத்த ஆர்டர் கொடுக்கும்போது இதே ஸ்டாக் வருமானம் வரல. ஏன்னா பீப்புள் எப்பயுமே ஒரே ப்ராடக்ட்டை லைக் பண்ண மாட்டாங்க. அடுத்த சேஞ்சஸ் போயிட்டே இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது நான் அன்னன்னைக்கு கரண்ட் ப்ரைஸ் தான் சொல்கிறேன். உங்களுக்கு ப்ரைஸ் கோடிங் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்னா இப்போ நான் கொடுக்குற ப்ரைஸ் கோடிங் வித்தின் மந்த், அந்த மந்த்துக்கு அதை ஒரு ப்ரிப்பராக வச்சுக்கிங்க. ஓகே, ஓகேங்களா? 340 ஹோல்சேல் ப்ரைஸ் வரும் சார். 340. ஆமாம் சார், பாருங்கள் வித் வாரண்டியோட 6 மந்த் வாரண்டியோட. ஓகே, 185. ஆமாம் சார், RGB லைட்டோட வந்துருக்கு. ஆமாம், 185 தாங்க பாருங்கள். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிலோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ்லேருந்து நம்மள்ட்ட ஸ்பீக்கர் இருக்குது. ப்ளூடூத் ஸ்பீக்கர் 60 ரூபாலேருந்து இருக்குது. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்னு வச்சுங்க. மல்டி பிராண்ட் மல்டி வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம இறக்கிருக்கிறது வந்து பிக் பேக்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு தான் இறக்கிருக்கோம். ஓகே, இது எல்லாமே வந்து பிக் பேக் பிராண்டு தான். வித் LED லைட்டோட இருக்கு. மேலே லைட்டிங் சார். இது நல்லா இருக்கு. மியூசிக் போகும்போது மேலே லைட்டிங் வந்து சவுண்ட் பார் மாதிரி பாருங்களேன். டிஃப்ரெண்டாக வச்சுருக்கீங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்பீக்கர்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பெரிய ஸ்பீக்கருங்க. ஆமாம் சார், இது ஊஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் வாரண்டி வித் மைக்கு வித் ரிமோட்டோட. ஓகே, ப்ளூடூத் ஸ்பீக்கரு. ஓகேங்களா? இது இல்லாமல் நம்மளோட ஓன் பிராண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இன்னும் ஒரு 4-5 நாளில் நிறைய கொண்டு வரீங்க. ஆமாம், புது ப்ராடக்ட் எடுத்து
எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் சார். இப்போ எப்படின்னா கஸ்டமர் எந்த ப்ராடக்ட் லைக் பண்ணுறாங்க, எப்படி எந்த காஸ்ட்டுக்குள்ளே அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஓகேங்களா, அவங்களோட குவாலிட்டி என்ன எதிர்பார்க்குறாங்க, இது எல்லாத்தையுமே R&D ஒர்க் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதுக்காக தான் இவ்வளோ லேட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கோம் எல்லா ஒர்க்குமே. இது என்ன ஃபேனா? ஆமாம் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஃபேன் சொல்லுவாங்க. ஓகே, போர்ட்டபிள் ஃபேனு. ஆமாம், கையில் வச்சுக்கலாம். இதில் 2 டைப் இருக்குது, நிறைய வச்சிருக்காங்க. அதான் இருக்குது பாருங்க, அதே தான். இது எல்லாமே உங்களுக்கு ஃபேன் ஐட்டம் தாங்க பாருங்களேன். இப்போ சம்மர் டைமுக்கு இது வந்து க்ரீன் டைப்பு, இது பாக்ஸ் ஐட்டம். எல்லாமே ஃபேன் ஐட்டம் தாங்க பாருங்க. சம்மர் சீசன் வந்ததுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி, ஓகேங்களா, ஹேண்டில் பசங்க குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, போர்ட்டபிள் ஃபேன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் எப்பயுமே நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்கும் ரேட் எல்லாம். இது வந்து உங்களுக்கு டைமண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மொபைல் ஸ்டாண்டு. இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ₹3.90, ₹4 அவ்வளோதான் சார். அவ்வளோதான், அதுக்கு மேலே வராது. சில டைமில் ₹3.50 கொடுத்துருக்கேன். ஓகே, சரிங்களா. ஸோ இந்த சைடு இருக்கல என்ன? இதெல்லாம் நெக் பேண்டு சார், ஏர்பட்ஸு. ஓகே, ஏர்பட்ஸ்லேயே நம்மகிட்ட I12 தான் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா வந்து அப்பயே வந்து உங்களுக்கு 200க்குள்ளே ப்ரைஸ் வச்சுருந்தீங்க. வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஃப்ரான்சைசிக்கு வந்து 85லாம் கொடுத்துருக்கோம். வெறும் ₹85 ஃப்ரான்சைசிக்கு மட்டும், ஓகேங்களா, ஹோல்சேல் கிடையாது. ஃப்ரான்சைசிக்கு மட்டும் வெறும் 85 கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 125 ஆகிருக்கு சார். ரேட் அங்கேயே ஏறி இருக்குது. ஓகே, அது ப்ராடக்ட் இல்லை, அவைலபிலிட்டி இல்லை. I12 இப்போ வந்து 125 கொடுத்து I12 மறைச்சி வச்சு கொடுத்துட்ருக்கேன். இப்போ வேறு வழி இல்லாதனால நிறைய அதே கேட்குறாங்க அப்படின்னு. ஆமாம், ரெகுலராக போய் அது மாதிரி ANC நல்லா போகும். ஓகே, இந்த ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்ல ரெகுலராக போயிட்டுருக்கு. இது இப்போ என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க? இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 155 அந்த மாதிரி 155 அந்த மாதிரி ரேட் கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகே, ஒரு தடவை 165 கொடுத்துருந்தோம், 120க்கு கொடுத்துருந்தோம். அப்போ ரேட்டு மட்டும் சார் இப்போ நான் சொல்கிறேன்னா அந்த வீடியோவில் இது உங்களை வந்து வீடியோவில் கொடுக்குற கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கரண்ட் ப்ரைஸோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா, அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி டிஃப்ரெண்ட் வராது. ஆமாம் சார், ஒரு ₹5 ₹10 முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். ஒன்று ஏறி இருக்கலாம், இல்லை இறக்கி இருக்கலாம். பண்ணுறவங்க ரொம்ப வித்தியாசம் வந்துருமோன்னு பயந்துருவோம். இல்லை கண்டிப்பாக கிடையாது. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒரு கோடிங் கொடுத்துட்றோம், சில டைமில் அதை விட ₹10 குறைச்சி கொடுத்தா அதை வெளியில் பெருசாக பேசிக்க மாட்டாங்க. சரிங்களா, இயல்பான இது தானே. ஆமாம், ஒரு டைம் வந்து ஒரு ₹10 எக்ஸஸா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போ அது கொஞ்சம் இதுவாக பார்க்குறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால அதையும் தெரியும். மட்டுமே வந்து எவ்வளோ மாடல்ஸ் இருக்கும் நம்மகிட்ட? ஏர்பாட்ஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடலுக்கு தாராளமாக சார். 20 மாடலுக்கு மேலே நம்ம மாடலே, நம்மளுடைய ஏர்பாட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 6 மாடல் 7 மாடல் வந்துருச்சு சார். அது இல்லாமல் அதர் பிராண்ட் அல்ட்ரா ப்ரோ, அது இல்லாமல் டைகானில் இருக்குது, ரிவானாவில் இருக்குது. ரிவானா டைகான்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி, 6 மந்த் வாரண்டி. ஓகேங்களா, லைக் லேண்ட்மார்க்ஸில் இருக்குது, வூட்ஸில் இருக்குது, ஜிப்ரானிக்ஸில் இருக்குது. நம்ம மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 பிராண்டை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, அதில் ஒன்று தான் நம்மளுடைய MDFன்ற பிராண்டு. சூப்பர். சரிங்களா, இப்போ பிராண்டுன்றப்போ வந்து நம்ம இன்னும் தைரியமாக ₹10 கம்மியாகவும் கொடுக்குறேன், ஃபுல் கேரண்டி கொடுக்குறேன், ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறேன், கண்டிப்பாக சர்வீஸ் வாரண்டி கொடுக்கல, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறேன். இப்போது நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸி வைக்கணும் அப்படின்னா கையில் எவ்வளோ இருந்தோ உங்களை அப்ரோச் பண்ணலாம் சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா வைஸ் இருக்குது, ஒரு ₹5 லட்ச இருந்தால் ப்ராப்பரான பிஸ்னஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, கடை வச்சு நீட்டாக. ஆமாம், ப்ராப்பரான பெனிஃபிட்டு, ப்ராப்பரான ப்ராஃபிட் மார்ஜினும் நம்மளால் ரீச் பண்ண முடியும். கண்டிப்பாக. ரெண்டாவது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அனுபவசாலிகள் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும், அனுபவசாலிகள் மட்டும் தான் செய்யணும்னு கிடையாது. ஆர்வம் உள்ள பீப்புள் யாராக இருந்தாலும், ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, இல்லை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எனக்கு செய்யணும்னு ஆர்வம் இருக்குது, எனக்கு கைட்லைன்ஸ் இல்லை, ஒரு கைட்லைன் சப்போர்ட் இல்லைனா நாங்கள் 22 வருஷமாக அதே ஃபீல்டில் தான் இருக்கிறோம். ஓகேங்களா, எங்களுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு கடையாக இருந்து இன்றைக்கி நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 கடையாக வந்து ஃப்ரான்ச்சைசி மூவ் ஆகிருக்கு இப்போ கரண்ட் பொசிஷனில். சரிங்களா, ஆல் ஓவர் இந்த 5 ஸ்டேட்டுக்கு நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் 500 கடையாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் நீங்கள் இணைய போகிறீங்க. அதனால தான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்னென்னா, எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஓகேங்களா, உங்களுக்கு கைட்லைன்ஸ் வேணும், ரெஃபரல் வேணும், உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுபடினா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சில டைமில் இன்னொரு ரெக்வஸ்ட்டும் சொல்லிடுறேன், சில டைமில் மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்கன்னு கூட ஒரு சில காரணம்னா கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது சார். ரொம்ப கால்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3200 கால்ஸ். எங்களால் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. அதனால தான் நடுவில் கண்டினியூ விட்டதே வந்து அடுத்த வீடியோ போடாமல் போனது காரணமே என்னென்னா, ரீசனே இதுதான். இந்த இவ்வளோ கேப் அப் கொடுத்ததுன்னா சரி, நம்ம ப்ராடக்ட் வந்துட்டோம், ப்ராடக்ட் வந்த பிறகு ப்ராப்பராக அதுக்கப்புறம் லான்ச்சிங்கன்னா இனி வரும் காலங்களில் ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ப்ராடக்ட் வந்து நியூ ப்ராடக்ட்டில் லான்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ பேக் அண்ட் ஒர்க்கு போயிட்டே இருக்குது. அது விஷயமா உங்களுக்கு சொல்ல நம்ம
ஒரு அமௌண்ட்டு போடுறோம், எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம்? இப்போ ஒரு கடை வச்சுருக்காங்க, சைடில் கூட இந்த அக்சசரிஸ், ஏன்னா இப்போ ஃபேன்சி கடையில் கூட ஹெட்செட்லாம் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு சார். இப்போ ஒரு 1 lakh நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மந்த்லி அதுலேருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் சார்? இதில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அது அவங்கவுங்களுடைய இடத்தை பொறுத்து இருக்குது, திறமைகளை பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் எலக்ட்ரானிக் குட்ஸை பற்றி பொதுவாக சொல்லிடலாம். நம்ம ஃபீல்டுன்னு கிடையாது, எலக்ட்ரானிக்ஸை பற்றி பொதுவாக சொல்லிடலாம். 1:1 வாங்க. ப்ராஃபிட் மார்ஜின்றது 1:1. 50. அதாவது எப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு விற்கிற பொருள் தான் எலக்ட்ரானிக் குட்ஸ். ஓகேங்களா? அதில் என்ன மாதிரி பொருள் நம்ம கொடுக்குறோம் அதுதான் முக்கியம். குவாலிட்டியா. கஸ்டமர் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய ரெகுலர் கஸ்டமர், நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாமே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தான் இப்போ பேட்டர்னே மாற்றிட்டு போயிட்டுருக்கோம் ஒரு விஷயமா. அந்த அடிப்படையில் தான் இந்த நம்ம ஓன் ப்ராடக்டே ரெடி ஆகிருக்கு. இதுக்கப்புறம் இதனுடைய QC செக் பண்ண போகிறது நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக. ஓகேங்களா? இப்போ அதுக்காக தான் அவங்களுக்கான வீடியோவை லான்ச்சிங்கும் கொடுக்குறோம். ரெண்டாவது இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ப்ராடக்ட்டில் வந்து நிறைய ஆஃபர் வரப்போகுது. சர்ப்ரைஸாக இருக்குது. சில கஸ்டமர்லாம் வந்து கேட்டிருக்கீங்க, அதாவது இங்கே பில்லிங்ஸ் கவுண்டரில் வருவாங்க, ஏன் ஆஃபர் போகிறதில்ல, என்னாச்சுலாம் கேட்டிருக்காங்க. ஜனவரியில் ஆஃபர் போட்டதோட சரி கிட்டத்தட்ட நடுவில் ஒரு 3-4 மாதமாக போடலை. அதில் நிறைய கஸ்டமர் கேட்டதுனால இதுக்கான சுச்சமமான ஒரு உண்மையை சொல்லிடுறேன். ஓன் பிராண்டுக்காக மட்டுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேட் எவ்ரி வீக் ஆஃபர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஐட்டம் கண்டிப்பாக இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மோடு த்ரெட் டைப்பு, இது புதுசாக வந்திருக்க மாடலு. த்ரெட் டைப். ஆமாம், த்ரெட் டைப்பு. அதாவது மற்ற லப்பர் கொஞ்சம் தேய்மானம் எட்ஜ் வந்து இதுவாகும் பார்த்தீங்களா, இது த்ரெட் டைப்பில் மாடல் போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் மோடு 3-in-1. ஓகேங்களா? டைப் C, B டைப்பு, லைட்டிங் டைப்பு. என்ன ப்ரைஸ் வித் USB? இது வெறும் பார்த்தீங்கன்னா 65 ரூபா ஹோல்சேல். 3-in-1 USB கேபிள் 65 ஹோல்சேல். கலர்ஸ் தான் இதில் வந்து கலர்ஸ் மல்டி கலர்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 6-7 கலர்ஸ் இருக்குது. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 4-in-1 கேபிள் சொல்லுவாங்க. ஓகே. இது நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்படி ஓப்பன். ஆமாம், 4-in-1. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் வித் டைப் C இருக்கும். அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா USB வித் அனது வந்து பார்த்தீங்கன்னா டைப் C இருக்கும். டைப் C டு டைப் Cவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், USB டு டைப் Cவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், USB டு லைட்டிங்கவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது என்ன ப்ரைஸ்? இது 4-in-1 கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 65 தான். 65 தான். 65 ரூபாய்க்கு தான் கொடுக்குறீங்க. ஆமாம். இப்போ பவுச்சஸ்லாம் வச்சுருக்காங்க, நான் காமிக்கிறேன், அப்படியே வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளது வந்து அதர் பிராண்ட்ஸும் இருக்குது. ஓகேங்களா? வித் வாரண்டி, வித்தவுட் வாரண்டி. அதர் பிராண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ANC செக்டாரு. ஓகேங்களா? இது எல்லாமே அதர் பிராண்ட்ஸு. ப்ளூடூத் ஹெட்செட் மட்டும் 50 பிராண்ட் வச்சுருப்பாங்க போல. கண்டிப்பாக. ஃபுல்லாகவே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் சார், வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும் சார். ஸோ ஹெட்செட்லாம் இந்த மாதிரி பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க, இங்கே மேலே எல்லாமே வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக. இதில் ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து கொடுக்குறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா 18 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது சார். வெறும் 18 ரூபா? வெறும் 18 ரூபா. ஹெட்செட் வந்து ஸ்டார்டிங் அதில் வெரைட்டி நிறைய இருக்குது. வெறும் 18 ரூபாலேருந்து கொடுக்குறாங்க. 18 ரூபாலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 64 ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். 64 அதிகபட்சமே. ஓ, இங்கே வரேன். ஹெட்செட் வித் மைக்கோட வித் மைக். வாரண்டியும் கொடுத்துட்றீங்களா? வாரண்டியும் இருக்குது. 65 ரூபா தாங்க. சொல்கிறதெல்லாம் ஹோல்சேல் ரேட்டு. ஃப்ரான்ச்சைஸிக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்குது. இன்னும் கம்மியாகும். ரீட்டெயிலில் இந்த ப்ரைஸ் நினச்சிக்க வேண்டாம், பட் ரீட்டெயில் இங்கே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆமாம், ரீட்டெயிலுக்கு வந்து தனி ப்ரைஸு, உங்களுக்கு ஆஃபரோட கிடைக்கும் நிறைய விஷயம். ஸோ பூம் ஹெட்செட் வந்து வச்சுருக்காங்க, இதில் என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க சார்? இது பூம் ஹெட்செட் வந்து நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் சொல்ல போகிறோம். ஓகே. வெறும் 290 தான் சார். 290. ஆமாம். அதோட ஸ்டாக் அங்கே வச்சுருக்காங்க பாருங்களேன். அதில் கலர்ஸ் வச்சுருக்கீங்க. கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கலர்ஸ் இருக்குது. ரெட்டு, ஒயிட்டு, ப்ளூ, பிளாக்கு, கிரே கலர் நிறைய. ஆமாம், பிளாக் கலர், ரெட் கலர், அது மாதிரி இருக்குது. ஹெட்செட்டுமே பாக்ஸ் ஐட்டத்தில் வந்து வச்சுருந்தீங்க. ஆமாம் சார். இதெல்லாம் எப்படிங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறீங்க? கண்டிப்பாக. ஸோ ஒரு பாக்ஸ் என்ன ப்ரைஸ்க்கு வந்து வருது? வாரண்ட்டி இருக்குங்களா? இதுக்கு வாரண்ட்டி உண்டு சார். வாரண்ட்டி இருக்குது. ஆமாம். ஓகே. கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 month வாரண்டியோடு தான் கொடுக்குறோம். வித் மைக். இது கேபிளோட குவாலிட்டி பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும். இது பாருங்கள். ஸோ இதெல்லாம் அந்த 65க்குள்ளேயே தான் வந்துடுதுங்க. ஆமாம் சார். ஸோ ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஹெட்செட்டு மைக்கோட கொடுத்துட்ருக்காங்க, வித் மைக்கு. சரிங்களா? ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதாவது மொபைல் அக்சசரிஸ் நம்ம காமிச்ச ஒரு 50% தான் காமிச்சிட்டு இருக்கோம். இன்னும் வந்து அந்த பைக் ஹோல்டரு, ஸ்பீக்கர்ஸில் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பவுச்சஸ்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ பவுச்சஸ்லாம் ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து இருக்குது? வந்து பவுச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இருந்தது சார். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபாலேருந்து ஸ்டார்ட்டு. 7 ரூபா ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 7 ரூபாலேருந்து அதிகபட்சம் அழகாக இருக்குது. 999 வரைக்கும் வரும் சார். ஓகேங்களா?
இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பவுச்சு. லேடிஸ்க்கு வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க அந்த டெடி பியரோட. நிறைய வாண்டட் நிறைய இருக்குது சார். டாம் அண்ட் ஜெரி, டெடி பியரு நிறைய இருக்குது. ஆனால் வர நிற்காது. இதுக்கு மட்டும் எவ்வளோ வேணால் நம்ம போட்டுக்கலாம். வெரைட்டி மட்டும் இது வரைக்கும் 48 வெரைட்டி இருக்குது. ஓகே, பவுச்சஸ் அந்த லாஸ்ட் கடல் மாரி இருக்கும். இந்த லாஸ்ட் அதாவது ஷாப்பையே கவர் பண்ணியிருக்காங்க, ஒரு வாலையே கவர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பவுச்சஸ் வந்து கடையோடைய ஒரு பார்ட் வந்து கேஸுக்காக மட்டுமே எடுத்துருக்கு. அது இல்லாமல் ரேக்லேயுமே இருக்குது, ஃபுல் ரேக். பாருங்க ரேக்லேயுமே ஃபுல் பவுச்சஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெம்பர் இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக போகிறது. எல்லோரும் பொறாமப்படக்கூடிய ரேட்டில் வந்து கொடுப்பாங்க டெம்பர் காமிச்சிட்டு ரேட்டு சொல்லலாம். வாங்க டெம்பர் கிளாஸ் செக்ஷன் வந்துருவோம். ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து கொடுக்குறீங்க? நம்ம ஸ்டார்டிங் டெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபாலேருந்து ஸ்டார்ட் சார். 7 ரூபா, வெறும் 7 ரூபா. ஹோல்சேலுக்கே 7 ரூபா. 7 ரூபா. ஆமாம், இங்கே பாருங்க. ஸோ வெறும் இது வந்து ஆஃபர் டெம்பரு, ஆஃப் டெம்பர் சொல்லுவாங்க. 7 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க டெம்பரு, பார்த்தீங்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ 11D தான் அதிகமாக வந்து இன்னும் லைக் பண்ணுறாங்க. ஆமாம் சார். அதெல்லாம் என்ன மாதிரி ப்ரைஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் அப்பான் த குவான்டிட்டி வைஸ் மாறும் ப்ரைஸு. பட் ஆனால் லோ ப்ரைஸ் என்னன்ற ஸ்டார்டிங் சொல்லிடுறேன். ஃப்ரான்சிசிக்கு 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட் சார். 10 ரூபா. 10 ரூபா, வெறும் 10 ரூபாலேருந்து ஃப்ரான்சிசி கொடுக்குறோம். 5D 11D. ஆமாம், 5D 11D எல்லா சீரீஸாக சொல்கிறேன். இது எல்லாமே வரும். ஓகே. ப்ரைவசி இந்த மாதிரி ஆன்டி ப்ளூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1 ரூபா 2 ரூபா காஸ்ட் வந்து வித்தியாசம் இருக்கும். ஓகே. எல்லா சீரீஸுமே இருக்கும். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 14 ரூபாயிலிருந்து 18 ரூபா வரைக்குமே கொடுத்துட்ருக்கோம். 14லேருந்து 18. ஓகே. ஆவரேஜாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போது டெம்பர் வந்து நீங்கள் இங்கே இது டெம்பர் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து தீந்து கடைசியாக இருக்கிறது தான் பார்த்துட்ருக்கீங்க. இடம் பத்தலை, ஸ்டாக் போடாமல் வச்சுருக்கோம். நிறைய இடம் காலியாக இருக்கும் பாருங்கள். ஓகே. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு டெம்பருக்கு மட்டுமே தனி கவுண்ட்ரு. இந்த கவுண்டர் எப்பவுமே பிஸியாகவே இருக்கும். ஸோ இது இல்லாமல் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ ஒரு மொபைல் கடை வைக்கிறாங்க அப்படின்னா அக்சசரிஸ்ன்னு இல்லாமல் சர்வீஸும் வந்து தேவைப்படுது. ஆமாம் சார். ஒரு ஃப்ரெஷராக வரும். இப்போ எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. கண்டிப்பாக நான் ஒரு கடை வைக்கிறேன் அப்படின்னா அக்சசரிஸ் இருந்துச்சுன்னா பொருளை வச்சு நம்ம வியாபாரம் பண்ணிடலாம். சர்வீஸ்னால் உங்களுக்கு டெக்னிக்கலாக வந்து சில விஷயங்கள் தேவைப்படுது. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுறது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்வமுள்ள பீப்புள் வந்து ஒரு சில இடத்துல தயங்கி நிற்கிறதே அந்த இடத்துல தான். ஓகே. ஒரு பிஸ்னஸ்னா எல்லாமே இருக்கணும் இல்லைங்களா? கம்ப்ளீட் பிஸ்னஸ்ன்றது அதுதான். மொபைல் ஃபீல்டு வந்து நீங்கள் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி காம்படிஷன் மார்க்கெட்டு. அந்த ஹெவி காம்படிஷன் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ஜெயிக்கிறோன்றது தான் கான்செப்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸும் இருக்கணும், சர்வீஸும் இருக்கணும். சில பேர் சேல்ஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சில பேர் சர்வீஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியாது. சரிங்களா? 2 பேருமே இன்வைட் பண்ணி அதாவது இணைச்சி செய்யும் போது என்னென்னா அவங்க ஜெயிச்சிடுறாங்க. கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, நமக்குன்னு வந்து சர்வீஸ் கவுண்டரே இருக்குது. சரிங்களா? திரும்பி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆமாம், கிட்டத்தட்ட 13 கவுண்டர் இருக்குது. ரெகுலராக ஒர்க்கு போயிட்டுருக்கோம். சரிங்களா? இதே தான் ஃப்ரான்சிசிக்கும் கொடுக்குறோம். ஃப்ரான்சிசியோட அத்தாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? சேல்ஸ் ரீட்டைல் கவுண்ட்டு பார்க்கலாம். ரெண்டாவது வந்து ஹோல்சேலும் அவங்க அட்டன் பண்ணலாம். ஃப்ரான்சிசி என்கொயரி வந்துச்சுன்னா நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸுக்கு வந்து தெரியப்படுத்தினாங்கன்னா அதுக்கான ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமையும் அவங்களுக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணி தரோம். ஸோ இப்போ வந்து அப்போது சர்வீஸு சேல்ஸுக்கெல்லாம் வந்து நீங்களே ஆட்கள் வந்து கொடுத்துட்றீங்க. தேவைப்பட்டால் ட்ரைன்டு பீப்புளே இருக்காங்க சார் நம்மள்ட்ட. ஓகேங்களா? எந்த பிரான்ச்சுக்கு ஆள் தேவைப்படுதோ அந்த பிரான்ச்சுக்கான ஆள் சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணித்தரோம். அவங்க வந்து அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் அரேஞ்ச். ஆமாம், நீங்கள் ஃபுட்டும் அக்காமடேஷன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் வித் சேலரியோட. சரிங்களா? சேலரி நீங்கள் நினைக்கிறப்ப ரொம்ப பெருசாக தான் நான் இது பண்ண மாட்டேன். எடுத்தோடனே பெரிய செலவுலாம் வைக்க மாட்டேன். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி டெக்னிக்கல் பர்சன் தான் இருப்பாங்க. நம்ம அங்கே கொடுக்கும்போது என்னென்னா ட்ரைன்டு பர்சனாக ஓகேங்களா, பேசிக்காக ஒரு என்ன சேலரி கொடுக்குமோ அதை தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி நான் பண்ணி தருவேன். கண்டிப்பாக. ஸோ இப்போ இது இல்லாமல் நம்ம ரீட்டைல் எல்லாமே வந்து வாங்கிக்கலான்ட்டீங்க. ஸோ இங்கே ரீட்டைலாக டிஸ்பிளே வந்து மாற்ற வர்றாங்க, பிராண்டட் டிஸ்பிளே மாற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆஃபர் ஆல்ரெடி எல்லாம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போயிட்டு இருக்கா? கண்டிப்பாக சார். நடுமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து ஸ்டாக் வந்து ஒரு சில ஸ்டாக்லாம் இல்லாமல் இருந்தது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓன் பிராண்ட்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ கிட்டு, ஓகே, ஸ்பீக்கரு, ரெண்டாவது மொபைல் ஸ்டாண்டு, அந்த எந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாடலுக்கான டெம்பரு, சப்போஸ் அந்த டெம்பர்லாம் வேறு மாடலுக்கு டெம்பர் எடுத்துக்கலாம். ஓகே. மொபைல் கேஸஸு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடில் இருக்கக்கூடிய ஹெட்செட்டு, ஓகே, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா டிடபிள்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏர்பட்ஸு, நம்மளோட ஓன் பிராண்டோடைய 6 மந்த் வாரண்டி உள்ள நெக் பேண்டு, அது இல்லாமல் பூம் ஹெட்செட்டு, ப்ரீமியம் பூம் ஹெட்செட்டு, ஓகே, அது இல்லாமல் 7 ஸ்டாப் வாட்ச்சு, ஓகே, இப்போ நியூ எடிஷன் வந்திருக்கு, இதை லேட்டஸ்ட் அப்டேட்டு பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கும். அது இல்லாமல் 3-in-1 ஃபாஸ்ட் மோட் கேபிள். ஓகே. சரிங்களா? இந்த 10 பொருள் எப்பயுமே நம்ம கடையில் ஆஃபர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு அதில் பேக்கேஜ் மாற்றினா இங்கே பாருங்கள், நீங்கள் மொபைல் கொண்டு வர்றீங்க, பிராண்டட் டிஸ்பிளே வந்து மாற்றிட்டிங்கன்னா போதும், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். இவங்களே கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். ப்ரீமியம் டிஸ்பிளே மாற்றக்கூடிய
எல்லா கஸ்டமருக்குமே இந்த கிட்டு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. கிட்டு வேண்டான்னு விருப்பப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ரிடக்ஷனும் இருக்கும். கிட்டு வேணும்னும் போது கிட்டுக்கான இதுவும் சேர்த்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இது நம்மளது மட்டும் கிடையாது, நம்ம ஃப்ரான்சைஸியில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் இந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். கொடுத்துட்றீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி வந்து ஆரம்பிக்கணும், இல்லை ஹோல்சேலாக வந்து உங்கள் கடைக்கு வந்து நீங்கள் சரக்கு எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நம்ம மொபைல் டிஸ்பிளேக்கு வந்து வரலாங்க. நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் வந்து 7th ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த ஷாப் வந்து இருக்குது. ஸோ இது இல்லாமல் காந்திபுரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து 4 ஷாப் வந்து வச்சுருக்காங்க. கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு பூ மார்க்கெட்லேயும் உங்கள் ஷாப் இருக்குது. இது எல்லாமே இப்போ ஃப்ரான்ச்சைஸி ஓப்பன் பண்ணி எந்த ஊர்லலாம் வச்சுருக்கீங்க? இப்போ தேனி லான்ச்சிங் ஆகிருக்கு சார். ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி லான்ச்சிங் பண்ணியிருக்கோம், தருமபுரி லான்ச்சிங் பண்ணியிருக்கோம், தாராபுரம் லான்ச்சிங் பண்ணியிருக்கோம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி லான்ச்சிங் பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் இந்த லான்ச்சிங் பண்ண எங்கெங்கெல்லாம் லான்ச்சிங் பண்ணியிருக்கோம், காட்பாடி, அதுமாதிரி காட்பாடி சரிங்களா. கர்நாடகாவில் வந்து கூர்க்குன்ற இடத்துல ஒன்று, கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடில் ஒன்று வந்திருக்கு, கொல்லமில் ஒன்று வந்திருக்கு சரிங்களா. கூடிய விரைவில் எல்லாரையுமே உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன். அங்கங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய MDF கஸ்டமர்ஸ் ஹோல்சேல் அந்தந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் இங்கே MDFல என்ன பொருள் இருக்கோ அந்த எல்லா பொருளுமே அந்தந்த ஃப்ரான்ச்சைஸில் அதே ரேட்டுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் இங்கே வந்து கோயம்புத்தூரில் வந்து எடுக்கிற ரேட்டும் சேம் ரேட்டு தான், அதேமாதிரி நம்ம ஃப்ரான்ச்சைஸில் எடுக்கிற ரேட்டும் சேம் ரேட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. அது ஹோல்சேலாக இருந்தாலும் சரி, ரீட்டெயிலாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா. அதேமாரி ஆஃபரும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆஃபர் போகிறோமோ அதே ஆஃபர் தான் ஆல் ஓவர் இருக்கிற அந்த 5 ஸ்டேட்டுக்குமே ஒரே ஆஃபர் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். வேணுன்ற ஆஃபரை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். பண்ணிடாதீங்க. கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது ஷாப் வைக்கணும், ஏதோ ஒரு ஐடியாவில் இருக்கீங்க, எனக்கு இன்னும் சரியாக இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலை அப்படின்னாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து கால் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டு மினிமம் ஃப்ரான்ச்சைஸி தான் கொடுக்குறாங்க. ஆமாம் சார். அப்படின்றப்போ ஒரு இப்போ மதுரைன்னு எடுத்துட்டிங்கன்னா மதுரையில் வந்து 10-15 ஃப்ரான்ச்சைஸி கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. ஸோ மினிமம் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறனால அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க சீக்கிரமாக கால் பண்ணி முன்னாடியே வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சூப்பராக வந்து இந்த மாதிரி பாருங்கள், எப்போ பார்த்தாலும் க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஷாப்பில். ஸோ இப்படிப்பட்ட க்ரௌடு இருக்கிற ஷாப் பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ஷாப்பாக மாறணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து காண்டாக்ட் பண்ணிங்க மொபைல் டிஸ்பிளே ஃபிக்ஸை. மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல வருது என்னென்னா, நம்மளுடைய MDF ப்ராடக்ட்டை பற்றின நாலேஜ் வேணும் அப்படின்னா www.com கோவை, அதாவது mdfkovai.com KOVAI.com அது வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடையில் என்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த எல்லா ப்ராடக்ட்டுமே அதில் இருக்கும். ரீட்டெயிலோட ப்ரைஸ் லிஸ்ட் அதில் இருக்கும். ஹோல்சேலுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ப்ரைஸ் லிஸ்ட் என்ன மாடல் வேணும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கான குரூப் நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டும் கொடுப்பாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் தாராளமாக வந்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா. என்னுடைய மீட் பண்ணுங்கிற தமிழ் வாகர். பாய். தேங்க்யூ.